Hey guys, welcome back. எனக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் நம்ம விஜய் அவரோட சிஎம் விஜயோட ஸ்பீச் தான். பட் இவ்வளோ நாள் நம்ம கேட்ட ஸ்பீச் வந்து பிஃபோர் எலெக்ஷன் எல்லா இடத்துலையும் போய் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துருந்தாரு. இப்போ வந்து ரொம்ப நாளாக என்ன சார் சிஎம் ஆனதுக்கப்புறம் அவரோட அந்த ஆஃப்டர் சிஎம் ஸ்பீச்சுக்கு வெயிட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் இல்லை நிறையா வேலை இருக்கும்ல. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாளைக்கு அப்புறம் இப்போ திருச்சியில் அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்பீச் ஆஸ் சிஎம். ஸோ இவ்வளோ நாள் ப்ளீஸ் ஓட் போடுங்க அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருந்தவர் இப்போ ஓட் போட்டாச்சு, சிஎம் ஆகிட்டார். இப்போ வந்து ஒரு சிஎம்மாக நின்று பேச போகிறாரு. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்பாடி எக்கச்சக்க பேர் அவங்க வந்து அவ்வளவு மெசேஜ் அனுப்பி தான் தளபதியோட ஸ்பீச்சே வருதுன்னு எனக்கு தெரியும். இல்லாட்டி யூஸ்வலி யூடியூபுக்குள்ளே போனால் வந்துடும். அதை விட ஸ்பீடாக இருக்காங்க இவங்க. ஸ்பீச் விஜயோட ஸ்பீச்சுக்கு ரியாக்ட் பண்ணுங்க, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ, ஐ எம் வெயிட்டிங். என்ன சார் இவ்வளவு பேர் ஃபேன்ஸ் இருக்கீங்க? சரி வாங்க நம்ம ஒரு ரியாக்ஷனை போடுவோம். இது ஒரு 19 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. இதோ உங்கள் முன்னால் உரையாற்ற வருகிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி சி ஜோசப் விஜய் அவர்கள். லேடிஸ் தான் குடியிருக்கும் அப்பா சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இதை சொல்றாரு ஃபர்ஸ்ட் டைம். தமிழக மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கமும் என்னுடைய நன்றிகளும். குறிப்பா திருச்சி கிழக்கு தொகுதி மக்கள் உங்கள் அனைவருக்கும் இங்கே நின்று ஜெயிச்சார். என்னுடைய ஸ்பெஷல் வணக்கமும் ஸ்பெஷல் நன்றிகளும். இதை நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, என்னை வந்து இப்போ பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏன்னு தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் அது வந்து எலெக்ஷன் கமிஷனோட அந்த சட்ட விதிகளுக்கு மட்டும்தான் அப்படி. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டுக்கு எப்படி திருச்சி வந்து ஒரு இதயம் மாதிரியோ அந்த மாதிரி என்னோட இதயத்துக்கு திருச்சி கிழக்கு தொகுதி மக்களும் ரொம்ப 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 க்ளோஸ் தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்களா? ஆட்சிக்கு வந்து சில வாரங்கள் கூட ஆகல. 6 மாசம் அமைதியா இருப்போம்னு சொன்னவங்களாம் 6 நாள் கூட அமைதியா இருக்க முடியல. அதெல்லாம் இருக்க முடியாது. ஆட்சிக்கு வந்து 1/2 மணி நேரத்துல ஆரம்பிச்சுட்டாங்க. 1/2 மணி நேரம் பாவம் ஒரு கல்யாண வீட்டுல எல்லாம் போய் புலம்பிட்டு இருக்காங்க. அப்படியா? நான் சொன்னதெல்லாம் நடக்குதா? 1 by 1 எல்லா புலம்பல்ஸும். அது மாதிரி இத்தனை வருஷமா மாத்தி உங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்த இந்த 2 பேரையும் வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கிட்டு உங்களுக்காக உண்மையா உழைக்க வந்த உங்க விஜய, உங்க அண்ணனை, உங்க தம்பிய முதல் அமைச்சரா இல்ல முதல் சேவகனா ஆக்கியிருக்கிறீங்க. தலை வணங்கி ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்ச அத்தனை இயக்கங்களுக்கும் அத்தனை இயக்கத்தின் தலைவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய முதல் தேர்தலில் கூட இந்த அளவுக்கு ஒரு ஓட் பர்சன்டேஜ் வாங்கல அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. டிவி கேக்கு அவ்வளவு நீங்க ஆதரிச்சிருக்கிறீங்க. அவர்களோட எல்லாம் நான் கம்பேர் பண்ணல. எம்ஜிஆர் தான். நீங்க அதை சொல்றீங்க, ஆனா அந்த கிளிப்பை மட்டும் கட் பண்ணி போட்டு அடிப்பாங்க.
பார்த்தீங்களா வர்றதுக்கு முன்னாடி இப்படினாரு, இப்போ வந்து எம்ஜிஆரோட எங்களுக்கு கூட போட்டிங்களேன்னு எகத்தாளமாக பேசுகிறார் சிஎம்னு வாங்க. அது சொல்லாமல் இருந்திருக்கலாம் போல. அதுக்கு இடம் கொடுக்காதீங்க சார். சோஷியல் மீடியாவை பற்றி உங்களுக்கு தெரியும், அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. அவங்க பண்ணக்கூடிய ஆளுங்க சார், பண்ணுவாங்க. என்னதான் இருந்தாலும் சோஷியல் மீடியா இல்லாத காலகட்டத்தில் வரும் தியேட்டரில் பார்க்கலாம், டிவி கூட இப்போ இருந்துச்சான்னு தெரியல நிறைய பேர் வீட்டில், நியூஸ் பேப்பரில் வரும். இவ்வளோ அதெல்லாம் தடுத்தாங்க. அவ்வளவுக்கு மத்தியில் அந்த பெர்சன்டேஜ் ஓட்டு அவர் வாங்கியிருக்காருன்னா அப்போ இப்போ அது ரொம்ப பெருசு தான். பட் ஸ்டில் பார்த்து சார். ஆனால் நாம பெரியார் அண்ணா எம்ஜிஆர் அவர்கள் வழியில் ஒரு அன்பா உழைக்க வந்த உங்க விஜய், அவ்வளவுதான். 1977ல நீங்க போடாத ஓட்டை 2026ல நீங்க போட்டிருக்கிறீங்க. என்ன ஒண்ணு, இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆதரிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, ஃபியூச்சர்ல வரப்போற எல்லா தேர்தலையும் அந்த அந்த கடைசி நேரத்தில் மெஜாரிட்டியை வச்சு அலைய வச்சாங்கல்ல, அதை சொல்றாரு. என்ன அலைச்சலுங்கிறீங்க ஆளுநர், கேரளாவுக்கு போன ஆளுநரை கடத்தி கொண்டு வந்து நாங்கள் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது அலைஞ்சது அவருக்கு தான் தெரியும். யூ டர்ன் எடுத்து வந்தார். அப்போயெல்லாம் அந்த நியூஸை பார்க்கணுமே, யூ டர்ன் எடுத்து வந்தார் விஜய், காலையில் போகிறார், மாலையில் போகிறார், ரவைக்கும் போகிறார், பகலைக்கும் போகிறாருன்னு நக்கல் பண்ணாத ஒரே போட்டுட்டு இருந்தாங்க. அதான் சொல்லாரு, நல்லா பண்ணீங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றிருந்தீங்கன்னா இந்த அலைச்சலே இருந்திருக்காது, மற்ற டீமோட சேர வேண்டிய இல்லாமல் தன்னிச்சையாக நம்ம செயல்பட்டுருக்கலாம். பட் ஏதா ஆகிட்டீங்க, சந்தோஷம். உங்களுடைய முழு சப்போர்ட்டை என்னால் வாங்க முடியுன்ற அந்த ஒரு நம்பிக்கை இப்போ நீங்கள் நல்லா செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மொத்தமாக வரும். ஏன்னா நீங்கள் அமைச்சு கொடுத்துருக்கிற இந்த ஆட்சியில எல்லா நன்மைகளையும் நீங்க கண்கூடா பார்க்க தான் போறீங்க அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸும் இப்போ என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. யார் எந்த நிலைமைக்கு எந்த பொசிஷன்ல போனாலும் இந்த கிண்டலும் கேலியமா பேசுறது இருக்கத்தானே செய்யும். நம்மளை பத்தி, நம்ம அரசியலை பத்தி, நம்ம பேச்சை பத்தி இந்த கிண்டலும் கிளியமா பேசிட்டு தானே இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே என் சைட்ல இருந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு நிப்பாட்டிடாதீங்க. நீங்க அதுலயே ஃபோக்கஸ் பண்ணுங்க, தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்க. நீங்க தான் என்னோட எனர்ஜி ஃபோர்ஸ். நீங்க ஒரு பேசிக்கிட்டே இருங்க. நான் மக்களுக்கு தேவையான நல்லதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அடுத்து இப்ப நம்ம புதுசா அந்த சூட்லாம் போட்டு வரோம்ல, அதை பத்தி கூட நிறைய பேரு, ஏன் நாமெல்லாம் கோட் சூட்லாம் போடக்கூடாதா, வாங்கலாம் போய்ஸ்காரில் வாங்கக்கூடாதா, அதிகாரம் செய்யறவங்களும் ஆதிக்க சக்திகளும் மட்டும்தான் கோட் சூட்லாம் போடணுமா என்ன? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் என்ன கலர் கலராவா போட்டு வரேன், ரெண்டே கலர், நம்ம எல்லாரும் மனசு மாதிரியே பிளாக் அண்ட் ஒயிட். எல்லாத்திலும் பிளாக் அண்ட் ஒயிட்டா இந்த விஜய் இருப்பான் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் அந்த கலர். அடுத்து அந்த பிளாக் கூட யாரை குறிக்கும் எதை குறிக்கும்ன்றது நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை, அது உங்களுக்கே நல்லா தெரியும். எல்லாத்துக்கும் இப்படி வழக்கம் சொல்லிக்கிட்டு நசன் பேசுற டைப்பும் நம்ம கிடையாது, உங்களுக்கே தெரியும். அதிகபட்சமா எல்லா மீட்டிங்லும் 20 நிமிஷத்துக்குள்ளதான் நான் பேசியிருக்கிறேன். அதனால இப்ப மக்கள் என்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தப்பா விஜய், நீ எங்களுக்காக உழைக்கிறதுக்காக வந்திருக்கிற, அந்த வேலையை மட்டும் பாரு, உன்னை பத்தி பேசுறவங்கள நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. சரி, ஆனது ஆச்சு. இப்ப என்ன உனக்கு எதிரிகளே இல்லையா அப்படின்லாம் கேட்டா, அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், அப்படிலாம் நான் நினைக்கவும் மாட்டேன், அப்படி நினைக்கவும் கூடாது. இப்பவும் சொல்றேன், அரசியல் ரீதியா சொல்றேன், 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. இன்னுமா ஒண்ணு இன்னொன்னு, எஸ், ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. இதுக்கு நடுவுல வேற யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது. ஏதாவது இருக்குன்னு சொல்றீங்க?
எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை, இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் சுத்தம். டெலிகேட் பொசிஷன். ஆனா இந்த திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இந்த விஜயோட ஆட்சி வந்துட கூடாதுன்னு சொல்லி ஒரு கூத்து ஒண்ணு பண்ணாங்களே அந்த கடைசி 5 நாள். அடாடாடாடா பார்த்தமே நமக்கெல்லாம் ஓஹோ இப்படியெல்லாம் கூட நடக்குமோ என்ன கூத்துங்கிறீங்க. ஆனா ஃபியூச்சர் என்னவா இருக்குன்றதை மட்டும் இப்ப நான் சொல்றேன். உங்களுக்காக உண்மையா உழைக்க வந்த இந்த விஜயா இல்ல இந்த விஜயோட ஆட்சி அமைஞ்சிட கூடாதுன்னு தடுக்க நினைச்ச ஸ்டாலின் சாரா? அவ்வளவுதான். நடுவுல வேற யாரும் எந்த அல்லு சில்லும் உள்ள வந்து நம்மளை தடுக்கிறதோ எதிர்க்கிறதோ ஏதாவது பண்ணாங்கன்னா நிர்வாகம் அதுக்கு பொறுப்பு இல்ல ராஜா, நிர்வாகம் அதுக்கு பொறுப்பு இல்ல. ரிசல்ட் என்னவா வரும்ன்றது அது உங்களுக்கே நல்லா தெரியும். நம்மளை ஏளனமா பேசுறதா நினைச்சு அவங்களுக்கு ஆப்பு வச்சுக்கிறாங்க. திமுக நம்மளை தடுக்க, திமுக நம்மளை எதிர்க்க, திமுக நம்மளை அவமானப்படுத்த அத்தனையும் நமக்கு நன்மையே. ஒண்ணு கவனிச்சிங்களா மக்களே, நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. இது இந்த ஜென்சி தலைமுறையை அட்ராக்ட் பண்றதுக்காக. ஆமா ஆமா ஆமா. இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு பெரிய பாடம். ஓகே, இவர் எப்படி ஜெயிச்சாரு, இவருக்கு பின்னால யார் இருக்கான்னு பார்த்தா ஜென்சி தலைமுறை. அதையும் தாண்டி அதுக்கு கீழே ஏதாவது குன்சி மின்சின்னு ஏதாவது இருந்தால் அவங்களும் வாண்டுகளும் எல்லாரும் சப்போர்ட்டு. இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப நாளாக நம்ம வெயிட் பண்ண முடியாது, அடுத்த எலெக்ஷனுக்கு இப்போயே ரெடி ஆகும் அப்படின்ட்டு நேற்றோ எப்போயோ ஒரு மீட்டிங், அது இப்போ ட்ரெண்டிங்காக வைரலாக போயிட்டு இருக்கு. என்னென்னா டிஎம்கேவோட ஜென்சி மீட்டிங்கா, அங்கே கொஞ்சம் இப்போ இளவட்ட பசங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் என்ன பேசியிருக்காங்க ஏது பேசியிருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியல. டெய்லி நம்ம ஒரு அரசியல் கண்டென்ட் போடுறோம்ல, அந்த லிங்க்கும் அனுப்பி வச்சிருக்கீங்க. நான் இன்னைக்கு அதான் நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டியது. இப்போ இவர ஸ்பீச் வந்ததுனால அதை நாளைக்கு தள்ளிட்டேன். ஸோ இப்போ அவங்க பார்த்தாங்க, சரி இப்போ விஜய் எடுத்த அதே இதை நம்மளும் எடுத்து இப்போ இருந்தே செஞ்சோம்னா 5 வருஷத்துக்கு அதை செஞ்சோம்னா அடுத்த எலெக்ஷனில் வந்து நம்ம பழையபடி வந்துடலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ டிஎம்கேக்கு இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ திடீர்னு டிஎம்கே ஜென்சி அப்படிங்கிற ஒரு புது வேர்டு ஒன்று அட்டாச் ஆகிருக்கு. அவங்க என்ன பேசியிருக்காங்க என்னெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்கங்கிறத நம்ம நாளை பார்ப்போம். இங்கிலீஷ் தமிழ் கலந்த அறிக்கை அது சொல்ல வந்து நினைச்சீங்களா? அந்த காமெடி எல்லாம் கிடையாது. இந்த ரீல்ஸ் போடுறது அது சொல்ல வந்தீங்களா? அந்த காமெடியும் கிடையாது. இது சீரியஸா ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. முன்னெல்லாம் சட்டசபையில யார் பேசினா நமக்கு என்ன, யார் அடிச்சுக்கிட்டா நமக்கு என்னன்னு இருந்த கூட்டம்லாம் இப்ப சட்டசபையில என்ன நடக்குது என்ன பேசிக்கிறாங்கன்றது ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாங்க. கவனிச்சிங்களா? தெரிஞ்சிருச்சா? திமுக ஸ்டைல்லே சொல்லணும்னா ரீல்ஸ் போட்ட கூட்டம்லாம் இப்ப நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா ஜாமி, அதுல நமக்கு சந்தோஷம் தான், பெருமை தான். நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ் நம்ம பெண்கள் எல்லாம் அந்த அரசியல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த அரசியல் என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு அப்படி ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. அதுல எங்களுக்கு சந்தோஷம் தான். இதெல்லாம் யாரால நடந்திருக்கின்றது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல, உங்களுக்கு நல்லா தெரியும். இப்படிப்பட்ட நம்ம தெய்வங்களை, இப்படிப்பட்ட நம்ம மக்களை தற்குறின்றது இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் காஞ்சிபுரத்துல சொன்னதை தான் இங்க நான் திரும்பவும் ரிப்பீட் பண்றேன். நீங்க தற்குறின்னு சொன்னீங்களே, அவங்க தான் உங்களோட அரசியல் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி ஆக்கி இருக்கிறாங்க. கேள்விக்குறி ஆக்கிட்டாங்க, இன்னமும் ஆக்க போறாங்க. அன்னைக்கு நான் சொன்னப்போ சிரிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன பண்ண போறாங்களோ? உண்மையை சொன்னாதான் அந்த கூட்டத்துக்கு கசக்குமே. உண்மையில நீங்க மக்கள் மனசை புரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா நீங்க இப்படி மக்களை தப்பாவே பேசியிருக்க மாட்டீங்க. அது என்ன, அப்புறம் அரசியல் புரிதல் இல்லாம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களாம். இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் நல்லவங்களா, அதே மக்கள் நமக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் கெட்டவங்களா? தற்குறியா? இதே மக்கள் தான் இத்தனை வருஷமா உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. ஐயா, அவருக்கு இங்க வரைக்கும் வந்துருச்சு. சிஎம்மா இருக்கிறதுனால
சொல்ல முடியல, வாயை கிட்ட அதிகதா. என்ன பார்த்தா எப்படி தெரியுதா உங்களுக்குலாம்? கவர்ச்சி, அவ்வளோ கவர்ச்சி. உங்களுக்கு மட்டும் என்ன, வேற ஏதாவது பிளானட்ல இருந்து குதிச்சு ஓட்டு போட்டு போனாங்களா? தற்கொரியாமா, தற்கொரி நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். எங்க அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் சொல்ற மாதிரி எனக்கு வந்துடும் சொல்லுவார்கள். ஆரம்பிச்ச கட்சியை ஒரு அடிமை கூடாரமா ஆக்குனது யாருங்க சார்? இப்படி எல்லாம் ஆக்கிட்டு உண்மையை சொல்லு உடன்பிறப்பேவான். உங்களோட அந்த உண்மையான உடன்பிறப்புக்கெல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா சார்? திமுக இப்படி ஆனதுக்கு காரணம், அந்த காரணத்தை வெளியில எல்லாம் போய் தேடாதீங்க, உங்க குடும்பத்துக்குள்ளே கேளுங்கிறாங்க. உங்களுக்காக மாடா உழைச்சி தேய்ச்சி போய் கிடக்கிறோம். திமுக இப்படி ஆனதுக்கு காரணம் உழைக்காம சொகுசா இருக்கிற உங்க குடும்பத்துக்குள்ளேயே போய் கேளுங்கிறாங்க. ஒவ்வொரு திமுக தொண்டனும் அதை சொல்றாங்க. அதை புரிஞ்சிக்காம நம்மளையும் நம்ம மக்களையும் தப்பா பேசிக்கிட்டு, நீங்க மக்களை தப்பா பேசுனீங்கன்னா இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பான், சும்மா இருக்க மாட்டான். இந்த விஜயும் தமிழ்நாட்டு மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜய் தான் தமிழ்நாட்டு மக்களோட ஒரு உண்மையான ஒரே பிரதிநிதி. இது இன்னைக்கும் சரி, நாளைக்கும் சரி, நாளன்னைக்கும் சரி, இதுதான் நிஜம். எனக்கு இப்போதான் ஒரு மீம் ஞாபகம் வருது. ஏதோ ஒரு கட்சியில் மற்ற கட்சின்னு நினைக்கிறேன், இபிஎஸ் ஐயாவோட கட்சியில் யாரோ வந்து இவர் பேசுனதுக்கு நக்கல் பண்ணியிருக்காங்க. எப்பா நீங்கள் போயஸ் கார்டனில் வீடு வாங்கினா என்ன, கோட்டு சூட்டு போட்டால் எங்களுக்கு என்ன, இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு போய் அங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நீங்கள் அதை கேள்வியாக கேட்க போய் தானே பதில் வந்துருக்கு. கேள்வி கேட்பீங்க, ஆனால் உங்களுக்கு பதில் தேவையில்ல. பதில் சொன்னால் வந்து நக்கல் பண்ணுறது. நீங்கள் சூட்டு போட்டால் எங்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் முன்னாடியே இவர் கருப்பு கலர் கோட்டு போட்டால் எங்களுக்கு என்னன்னு பேசாமல் இருந்திருக்கணும். இதை வந்து எடுத்து வந்திருக்கவே கூடாது. அப்போ அவரும் அதை பேசியிருக்க மாட்டார். கேள்வி கேட்டு நோண்டி விடுவாங்க. பதில் சொன்னால் வந்து இதெல்லாம் இப்போ யார் வந்துட்டு கேட்டா அப்படின்னு நக்கல் பண்ணுறாங்களா, நக்கல் பண்ணி அதை உடைக்கிறாங்களா. அப்போ நான் யோசித்தேன், இவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க ஆறுதலுக்கு கேள்வியை கேட்டுறணும், கேள்வி கேட்கணும், பதில் தேவையில்லை. எங்களுக்கு பதில் தேவையில்லை சார், உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது மாதிரி கேள்வி கேட்டோமா அது போதும், பதில் எல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது. இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. மறுபடியும் சொல்றேன், நமக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கிற இந்த பூர்வ ஜென்ம பந்தத்தை, அந்த உறவை ஏதோ இந்த சதிகள் சூழ்ச்சிகள் பண்ணி யாராலையும் எதுவும் கெடுக்கவே முடியாது. கெடுக்க ட்ரை பண்ணீங்க. நம்ம ஆட்சிக்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி என்ன சதிகள், என்ன சூழ்ச்சிகள், என்னென்னலாம் பண்ணி எப்படி எப்படியெல்லாம் தடுத்துடலான்னு. ஆனா இப்ப ஆட்சிக்கு வந்த இந்த சாமானிய மக்கள் ஆட்சிய நீங்க இந்த எதிர்கட்சியா இருக்கும் போது ஒண்ணு யூஸ் பண்ணுவீங்கல்ல, இந்த அறத பழைய டெக்னிக், அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளையும் மக்களையும் பிரிச்சலாம்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு காலம் நடக்காது. மக்கள்லாம் ரொம்ப தெளிவாயிட்டாங்க சார், ரொம்ப தெளிவாயிட்டாங்க. அதனால ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்கட்சியா செயல்பட்டு மக்கள் மனசை வெல்ல பாருங்க. இந்த கடைசி லாஸ்ட் 1 மந்தா நடந்த ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இந்த 200 யூனிட் மின்சாரம், கட்டணமில்லா மின்சாரம் அறிவிச்சோம். அதுல ஆல்ரெடி இருந்த 100 யூனிட் திமுக கொடுத்தது கிடையாது. மேடம் ஜெயலலிதா மேடம் இருந்தப்போ செஞ்சுட்டு போனது. ஸ்டாலின் சார் பதவி போன அந்த கடுப்புல அறிக்கையா விட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணீங்க உங்களுடைய ஆட்சியில? மக்கள் பணத்தை, டாஸ்மாக்ல இருந்து அடிச்ச அந்த பணத்தை, ஊழல் செஞ்ச அந்த ஃபைல க்ளோஸ் பண்றதுக்கு அலையா அலைஞ்சிங்க. ஆனா இந்த விஜய் மக்களுக்கு தொந்தரவா இருக்கிற அதே டாஸ்மாக க்ளோஸ் பண்ணா. விவசாயிகளோட அந்த கடனை தள்ளுபடி மேக்சிமம் இந்த 1 மந்த்ல என்ன செய்ய முடியுமோ அத செஞ்சான். நீங்க தான் அந்த நிதி சம்பந்தமா இருக்கிற எல்லா கேட்டையும் லாக் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறீங்க. அதை சரி செய்ய வேணாமா? அதை ஒழுங்குபடுத்த வேணாமா? அது என்னது புதுக்கதையா இருக்கு? என்னால மறுபடியும் சொல்றேன், இந்த விஜய் பொய் சொல்லி ஏமாத்துறதுக்காகலாம் அரசியலுக்கு வரல. உங்க கூடவே நிக்கிறதுக்காக மட்டும்தான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கவலையப்படாதீங்க விவசாய பெருமக்களே. அடுத்து இந்த சட்டம் ஒழுங்கு, அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி திமுகவும் மற்றும் பலரும் மாறி மாறி கூவுறீங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்த மாடல் அரசுன்னு சொல்றீங்களே, அதுல என்ன செஞ்சு வச்சுட்டு போயிருக்கீங்க? ஒரு ஊரு விடாம, ஒரு தெரு விடாம போதை பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது.
அது அப்பவே இனிஷியல் ஸ்டேஜ் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இத்தனை பெண் குழந்தைகளை இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க. நீங்க என்ன பழி நம்ம மேல போட்டாலும் மக்கள் நிம்மதியா வாழக்கூடிய அந்த செயலை கண்டிப்பா இந்த விஜய் செஞ்சுதான் காட்டுவான். அதுக்காக தான் எஃபிஷியன்டான போலீஸ் ஆபீசர்ஸ் நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன். எஃபிஷியன்டான அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் டீம் நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன். பெண்கள் பாதுகாப்பான அந்த சிங்க பெண் காவல் படை நெக்ஸ்ட் வீக் அதை இனாகரேட் பண்ண போறோம். தப்பு செஞ்சவங்களுக்கான தண்டனை, அதுக்கான சார்ஜ் ஷீட் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப ஸ்பீடா செய்யறதுக்கான அந்த வேலையை செய்ய சொல்லி இருக்கிறோம். கோர்ட்ல கூட தப்பு செஞ்சவங்களுக்கான அந்த கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கிறதுக்கான அந்த வேலையையும் ரொம்ப சீக்கிரமா செய்ய சொல்லி இருக்கிறோம். அதனால நீங்க என்ன பழி நம்ம மேல போட்டாலும் உண்மையா உறுதியா மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இந்த விஜய் செஞ்சு தான் காட்டுவார். இப்படி எல்லாம் நம்ம சொல்றதுனால இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க தான் ஆட்சியிலே இல்லையே, அப்புறம் ஏங்க அவங்கள குறை சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. வேர்ல வெந்நிய ஊத்திட்டு போனவங்கள வெளிச்சம் போட்டு காட்டாம பின்ன வேற என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் மக்கள் கிட்ட நம்ம தெளிவா எடுத்து சொல்லணும் இல்லையா? அதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம மக்களுக்காக இவ்வளவு வேலை பார்க்கிறோம், ஆனா இவங்க அதையெல்லாம் விட்டுட்டு குதிரை பேரம் பண்றாரு, அது பண்றாரு, இது பண்றாருன்னு சொல்லிட்டு தப்பு தப்பா கதையெல்லாம் அடிச்சு விட்டுக்கிட்டு இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் அது யாரு? அதாங்க திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம ஒரு ஓரமா மூலையில உட்கார்ந்துட்டு பேரம் பேசி கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைச்சு கொள்ளையடிக்க திட்டம் போட்டாங்க. அது ஏன் தெரியுமா? உங்களோட இந்த டிவிக்கு ஆட்சி அமைஞ்சா அவங்க பொழைப்பே போயிடும். அந்த கொள்ளையடிக்கிறது, லஞ்சம், ஊழல் எல்லாமே கத்தம் கத்தம். அதான் இந்த காரணம். அடுத்து ஸ்டாலின் சார், திமுக வந்து இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. ஐயா, பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சக்தி தான் பேரா இருந்தது, வந்ததுக்கு அப்புறம் எத்தனை மனசுல பதிஞ்சிருங்க. நீங்க எப்போ தீந்து போன சக்தியோட நீங்க கூட்டு சேர்ந்துகிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சீங்களோ அப்பவே இந்த திமுக தூர்த்து போன சக்தியாவும் ஆயிடுச்சு. நீங்களாம் நம்மளை பத்தி அவதூறு பேசலாமா சார்? இது நியாயமா? மக்களை இவ்வளவு பெரிய மக்கள் சக்தி நம்மளோடு இருக்கும் போது நமக்கு எதுக்கு வேற அரசியல்? எலெக்ஷன்ல 50-60 வருஷமா இருந்த சாதிய உடைச்சிருக்கிறோம், மதத்தை உடைச்சிருக்கிறோம், காசு கொடுத்து ஓட்டு வாங்கறத உடைச்சிருக்கிறோம். நாம எது செஞ்சாலும் கான்ஸ்டிடியூஷன்ல தான் செய்வோம். நாம சிங்கிள் மெஜாரிட்டி வாங்கி இருந்தாலும் நம்மள நம்பி முறையா கூட்டணியில கட்சியில ஆதரிக்க வர்றவங்களை அரவணைச்சு தான் இருப்போம். நான் இப்பவும் மீண்டும் டிக்ளேர் பண்றேன், டிவிகே ஆட்சி எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாருக்குமான ஒரு ஆட்சியா தான் இருக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸ்டாலின் சார் மாதிரி ஊசலாட்டம் இருக்கவே இருக்காது. மதச்சார்பற்ற கொள்கையில சமரசமே இல்லை. மாநில உரிமைகள்ல விட்டு கொடுக்கவே மாட்டோம். நதி நீர் உரிமைகளை விட்டு கொடுக்கவே மாட்டோம். சமூக நீதி, சம நீதிய, சமத்துவ நீதிய ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டோம். அதனால திருச்சி கிழக்கு தொகுதி மக்களே, தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியும் நம்ம தொகுதி தான். அதுல எந்த கட்சி ஜெயிச்சிருந்தாலும் அது நம்ம தொகுதி தான். பெரம்பூரா இருக்கட்டும், திருச்சி கிழக்கா இருக்கட்டும், எனக்கு 2 கண்கள் மாதிரி. அதுலயும் திருச்சி கிழக்கு என் செல்ல புள்ள மாதிரி. அதனால வரப்போற இடைத்தேர்தல்ல உங்க வீட்டுல இருக்கிற ஒருத்தரை, உங்கள ஒருத்தரை தான் வேட்பாளரா நிக்க வைக்க போறோம். நீங்க எப்படி இந்த விஜய்க்கு ஆதரவு கொடுத்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்களோ அதே மாதிரி வரப்போற இடைத்தேர்தல்ல உங்களுடைய அந்த வேட்பாளரையும் ஜெயிக்க வைப்பீங்கன்ற அந்த ஒரு நம்பிக்கை நான் முழுமையாக தான் நம்புறேன்.
இதில் செகண்ட் டைம் பார்க்கலாம். உங்களுக்காக உழைக்க வந்திருக்கிறேன். உங்களுக்காக எல்லா விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்வேன். ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை நான் கொடுப்பேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஒரே நாள் அது நடக்காததான், ஒரு மேஜிக் இல்ல. பட் ஒரு நாள் அதை நான் நடக்க வைப்பேன். எனக்கு இப்ப வேற எந்த வேலையும் இல்ல உங்களுக்காக உழைக்கிறத தவிர. என் கடன் இனி என் மக்களுக்கு பணி செய்து கிடைப்பதே. மீண்டும் என்னை ஜெயிக்க வச்ச தமிழக மக்களுக்கும் திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு கான்பிடண்டா இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஏங்க அந்த வார்த்தையை தவிர்த்திருக்கலாம்ல. இனி எனக்கு எந்த வேலையும் கிடையாது, இதான் வேலை. அது உண்மைதான். இருந்தாலும் அடிக்கடி சொல்லிட்டு அப்ப இந்த பக்கம் இனி வர மாட்டாரு. அந்த எலெக்ஷன் வர்றதுனால தான் அவர் ஸ்பீச் கொடுத்துருக்காரு போல. இருக்கலாம். அது வந்து ஞாபகப்படுத்துறதுக்கு எல்லாமா சேர்த்து அதுக்கும் இதுக்கும் நன்றிக்கும் எல்லாம் சேர்த்து. காய்ஸ் ஸ்பீச் நல்லா இருக்குது. பட் ஒன்று தான் எனக்கு அவரை பிடிக்கும். அதனால தான் அந்த விஷயம் ரொம்ப ஹர்ட் ஆகுது. இப்போ நமக்கு தெரியும்ல, இப்போ அவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியே என்னென்னலாம் பண்ணாங்க. இப்போ சிஎம் ஆகிட்டார். இப்போ அந்த கண்ணில் எண்ணெயை விட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எங்கடா ஒரு இடத்துல ஸ்லிப் ஆச்சுன்னா அதை ஊதி பெருசாக்கி நம்ம ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணி அந்த கட்டி வச்சிருக்கிற கோட்டையை ஒட்டைக்க பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. இப்போ சொன்னார்ல, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், உங்களை யாராவது ஏதாவது பேசினா நாங்கள் பார்த்துக்குறோன்னு. நீங்கள் அதை என்ன நினச்சி சொன்னீங்கன்னு தெரியல. உண்மையிலேயே அப்படி பல பேர் இருக்காங்க. சோஷியல் மீடியா பக்கம் போனால் பல பேர் இருக்காங்க. கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு பல பேர் இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களை எதிர்கோஷ்டியில் போய் நீங்கள் அடி வாங்க விடலாமா சார்? அஜித் சாரோட அம்மா இருந்ததுக்கு போனீங்க, தனியா போயிட்டு வரலாம் இல்ல சார்? பெருசா மேடத்தையும் கூட கூட்டி போய் அவங்க அதை எடுத்து போட்டு ஏதாவது பேச போனா அதை எடுத்து இப்படி காட்டுறாங்க. இதுக்கு பதில் சொல்லிட்டு சண்டைக்கு வாங்கடான்றாங்க. அப்ப என்னத்த சொல்றது? அதுக்கு பிளைண்டா அதுக்கு முட்டு கொடுக்கறவங்களும் இருக்காங்க. பட் நம்ம பிளைண்டா அதுக்கு முட்டு கொடுக்கவும் முடியாது. நம்ம அதை பத்தி ஏதாவது பேச போனா அரசியலை விட்டு அதுக்கு ஈக்குவலா சண்டைக்கு வர்றாங்க சோஷியல் மீடியாவில். அப்ப நம்ம அரசியல் வேறு அது வேறுன்னு எவ்வளவுதான் முட்டு கொடுக்கறது? நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணுமா இல்லையா? பேசுறதுக்கு, உங்களை டிஃபெண்ட் பண்ணி பேசுறதுக்கு பல பேர் இருந்தாலும் நீங்க அவங்க எதிர்கோஷ்டிக்கு பாயிண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. அது உங்கள் பர்சனல், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். அவங்க என்ன கேட்பாங்க, ஒஃபிஷியலாக டிவோர்ஸே வாங்கலாம், அதுக்குள்ளே அது சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு வாங்க வான்னு நம்ம என்ன சொல்லி அவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியலை. ஸோ அந்த ஒஃபிஷியலாக இதை சொல்லக்கூடாது. பட் சொல்கிறேன், ஒஃபிஷியலாக டிவோர்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் உங்களுக்காக பேசுறதுக்கு இருக்கிறவங்க அடி வாங்குற மாதிரி பண்ணாதீங்க. அவங்களும் விடாம சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க சப்போர்ட் பண்றாங்க, ஆனாலும் முடியல. பட் ஸ்டில் டக்குன்னு என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, ஆமா நீங்க கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு, அவர் என்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பேசி நம்ம என்னதான் வேலிட் பாயிண்ட்ஸ் பேசினாலும் அதை உடச்சி விடுற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து மற்ற எத்தனை பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட்ஸ் பேசுறீங்கன்னு வைங்களேன், இது ஒன்று எடுத்து வந்து 10 பாயிண்ட்டையும் காலி பண்ணி விடுறாங்க. அப்புறம் என்னது தெரியல. ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார். கொஞ்ச நாளைக்கு தனியாக சுற்றுங்களேன். அதான் சுட சுட இந்த டைமில் ஒரு சுற்றி எப்படி தெரியல. அது பார்த்து பண்ணுங்க. உங்களுக்காக பேசுறதுக்கு இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. மற்றபடி ஸ்பீச் எல்லாம் ரொம்ப நல்லா தான் இருந்தது. நாளைக்கு அந்த டிஎம்கேவோட ஜென்சி அட்ராசிட்டிஸ் என்னங்கிறத நாளைக்கு பார்ப்போம். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.